இப்போ இதில் என்னென்னா 0.5 5க்கு மேலே பார் போட்டால் என்ன மீனிங் அப்படின்னா அந்த 5 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா இது வந்து எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது, நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுதா, அப்போ 10x = 5.555ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 - 1 9x = 5. இந்த ஹோல் வேல்யூ 0 வருமா, அப்போ 5. x = 5/9. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இதில் என்னென்னா ஒரே ஒரு ரிப்பீட் நம்பர் மட்டும் தான் இருந்தது. இதில் என்ன இருக்குது, ஹோல் நம்பருக்கு அப்புறம் ரிப்பீட் நம்பர் வருது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ எடுக்கும்போதே வந்து 10x = 5.676767 இந்த மாதிரி எடுக்கணும். அடுத்தது டோட்டலாக அங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் நமக்கு இருக்குது, 3 நம்பர் இருக்கா. அப்போ வந்து 1000x = 567.676767. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன பண்ணணும், 2லேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னதுங்க, 1000லேருந்து 10 போச்சு அப்படின்னா 990x = 567லேருந்து 5 போச்சு அப்படின்னா 562. அப்போ எக்ஸோட வேல்யூ 562/990. இப்போ இதே மாடல் சம்மில் ட்ரை அவுட்னு போட்டிருக்கோம்ல, இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.